பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ். மொத்தமா பஸ் சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த விட்டுட்டு வந்து கொடுப்பீங்களா, எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசியா ஓடனா இல்ல காயிலாங்கலையில போடக்கூடிய பல இரும்பைலாம் பஸ்ன்னு ஓட்டிக்கிட்டு பண்ற பாடு. எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைம்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ்ங்க. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும். ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா கே எஸ்.எஸ்.ஆர். சொல்லுங்க, முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வசதி இல்ல, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. இந்த கேள்வி, நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு சொல்றீங்களே அப்படின்னா, நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவுல. மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும். பேய விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது, பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேய உட்கார வைக்கிறது. மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது. யாரு? சீமானா கேட்ட சின்னம் கொடுக்க கூடாது. அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது. அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தையில என்ன கேக்குறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி, அந்த ஆட்சியில ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது? கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது? அந்த ஆட்சியில இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்ல மூடப்படுமா? அந்த ஆட்சியில ஆறு மணல் அள்ளப்படுமா, மலைகள் மணலா நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்ல தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்ல பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்துல அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேர்ல எம்ஜி இது ஓமந்தூரார் பேர்ல இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? என்ன என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும் சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுல இருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியா போட்டுருவிய, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ். மொத்தமா பஸ் சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த விட்டுட்டு வந்து கொடுப்பீங்களா, எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதுல என்ன? இதெல்லாம் இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? போன தடவை இவர்தான் இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா, இப்ப இந்த தடவை இவர் இருக்கிறப்ப திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்களாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சு. கொடுமையை தொடக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சா அதே தாலியை அவங்களே அறுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசியா ஓடனா இல்ல காயிலாங்கலையில போடக்கூடிய பல இரும்பைலாம் பஸ்ன்னு ஓட்டிக்கிட்டு பண்ற பாடு.
ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய அண்ணே, புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்க இருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து நெல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ. வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஆட்சி முறை மாற்றம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டியில் கொடுத்துள்ள 3 முறை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைம்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ்ங்க. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, நாங்க வாக்க விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்க கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப வேற தானே, நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது. போட்டியில் இல்லை அவங்க, எனக்கு போட்டி இல்லை. எனக்கு யாருங்க போட்டி இல்லை. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு. என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெறுது. அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது. அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த 3ம் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது 2 வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லு. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில இருக்கிற திமுகவுல, இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவுல 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KKSSR. சொல்லுங்க, முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுகல. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வசதி இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோயில வாணியா பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இது ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யார வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சுத்தாங்க. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக. எந்த வழியில் எப்படி?
ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே. ஒண்ணு சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்கள, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க குற்றம் சொல்ல வரீங்க. அப்புறம் யாரை நீங்க இந்த தேர்தல்ல யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேக்குறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னால்தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லதுதான் கேட்கிறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியில இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சேர்த்தா எப்படி? வலிமையை சேர்த்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க. 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு இருக்கிறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனதுரை எங்கள் தாத்தா கியாபே விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறது? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க. இல்ல அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன். ஒரு கத்தரிக்காயை நீங்க
விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல, ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்ல. அப்ப அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது, அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாத்தணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்வார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். இந்த மரத்தை என் பிள்ளை அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன் 10 சீட்டு கை கட்டினேன், இவங்க கூப்பிட்டா போனேன், எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப எல்லாரும் பேசிட்டுக்கல. இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்லல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயலை அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல. எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான், மதவாத கட்சிய தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதையேன் சத்தமா சொல்ல மாட்டேன், கேள்வியை மட்டும் சத்தமா கேட்கிற. தம்பி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்றான்? நீ தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா, அவன் கால் உண்றான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொல்லிடுறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. நீ பங்காளி பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல, அந்த படத்தை நீங்க சுவரொட்டிய பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்குவாப்ல, இப்படி இந்த அம்மாவை இந்த பக்கம் பார்க்க விட பார்க்காப்ல, இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு அப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல, அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபியை நுழைவிடாம இருக்கிறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பிடிஎம், இங்க சைட்ல கூப்பிட்டு இப்படி கேவலம். இத போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சிஏ மைதானத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா? இல்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்ல நீங்க எல்லாம் ஒளிபரப்புனீங்களே, அவரா ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தம்பி உள்ள வந்துரும் உள்ள எங்கிட்டு வரும்? நீங்க ஒரு பேச்சு, நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு, அது வளர்ந்து வரும். எப்படி வளரும்? இந்த செடிக்கு தண்ணி ஊத்தினா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தினீங்க இந்த செடி வளர்ந்துரும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டேய் எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்டா அந்த வீட்டுல எரியுங்கிறது ஒரு கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது. எங்க எதிர்த்தாவன்? ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி இந்தா வர்றேன் மோடி ஓடின்னு போடுங்க. அப்புறம் போட்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டது சீமான்ல இல்ல. சீமான்னா கேட்ட சின்னம் கொடுக்க கூடாது. அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது. அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடு, அதானே.
அது கேட்ட சின்ன தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வியே இல்ல. அப்ப ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.